ஓம் சக்தி பராசக்தி. இப்போ நீங்கள் பார்க்குறது சேலம் செவ்வாய்ப்பேட்டை மாரியம்மன் கோயிலோட கும்பாபிஷேக நிகழ்வு. இந்த கும்பாபிஷேக நிகழ்வு 3 நாட்களுக்கு முன்னாடியே ஒரு யாகசாலை அமைச்சாங்க. எங்க அப்படின்னா செவ்வாய்ப்பேட்டை ஆண்டாள் தெருவில் அற்புதமாக யாகசாலையை அமைச்சு அங்கே தீர்த்த குடங்களை எடுத்துகிட்டு வந்து கலசங்களாக வச்சு அந்த கலசங்களுக்கு பூஜை மந்திரங்கள் கூடவே யாகங்கள் எல்லாம் செஞ்சு ரொம்ப சிறப்பாக மந்திரத்தை சொல்லி சொல்லி அதோட சக்தியை இன்க்ரீஸ் பண்ணாங்க. செவ்வாய்ப்பேட்டை மாரியம்மன் கோயிலுக்குள்ளேயே சிவாச்சாரியர்கள் எல்லாம் கலசங்களை அமைச்சு அந்த கலசத்துக்கு பூஜை பண்ணி அந்த தீர்த்த கலசங்கள் எல்லாம் ஊர்வலமாக இந்த யாகசாலைக்கு கொண்டு வந்து வச்சு பூஜைகளை ஆரம்பிச்சாங்க. மொதல் நாள் செவ்வாய்ப்பேட்டை மாரியம்மன் கோயிலிருந்து கலசங்களை யாகசாலைக்கு கொண்டு வந்தாங்க. 2ஆம் நாளும் 3ஆம் நாளும் சிவாச்சாரியர்களை சுற்றுப்புறத்தில் இருக்கிற 2 கோயில்கள்லையும் மரியாதை செஞ்சு அங்கேருந்து யாகசாலைக்கு கூட்டிகிட்டு வந்து யாகசாலையோட வேலையை ஆரம்பித்தாங்க.
அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்ப்பேட்டையில் சேர்ந்த அத்தனை மக்களும் அந்த யாகசாலைக்கு வந்து உட்காந்து தம்பதி சமேதரா சங்கல்பம் செஞ்சுக்கிட்டாங்க. கூடவே அவங்க அத்தனை பேரும் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிட்டாங்க. இந்த மாதிரி யாகசாலையில் வந்து உட்காந்து பிரார்த்தனை செய்யும்போது அதோட சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன் அப்படின்னா இந்த கலசங்களில் இருக்கிற தீர்த்தத்தை தான் நம்ம செவ்வாய்ப்பேட்டை மாரியம்மன் கோயில் மேலே இருக்கிற கலசத்துக்கு கும்பாபிஷேகமாக பண்ண போகிறோம். இந்த யாகங்களில் போடுறதுக்காக பல விசேஷமான பொருட்களையும் சிவாச்சாரியார்கள் ஊர்வலமாக எடுத்துட்டு வந்தாங்க. இந்த 3 நாளும் பலவிதமான யாகங்கள் அந்த யாகசாலையில் நடந்துச்சு. அந்த யாகங்களில் நம்ம செவ்வாய்ப்பேட்டை பக்தர்கள் அத்தனை பேரும் கலந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் பக்தி பரவசமூட்ட சில கலை நிகழ்ச்சிகளும் அந்த யாகசாலைக்கு முன்னாடி நடந்துச்சு. வாத்தியங்கள், பரதநாட்டியம் அப்படின்னு பக்தி பரவசமா அந்த யாகசாலை எப்பயுமே இருந்துட்டு இருந்தது. யாகசாலையில் நடந்த யாகத்தில் பூர்ணாவதி மிகவும் விமர்சையாக நடந்துச்சு.
இப்போ நீங்க அந்த சிறப்பான பிரம்மாண்டமான நிகழ்வை தான் பார்த்துட்டு இருக்கீங்க, கும்பாபிஷேக நிகழ்வுகள். இந்த பிரம்மாண்ட கும்பாபிஷேக நிகழ்வுகளை பார்க்கறதுக்காக செவ்வாய்ப்பேட்டை சேர்ந்த பக்தர்கள் கூட்டமா வந்து கலந்துக்கிட்டாங்க. எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஓம் சக்தி பராசக்தி அப்படின்னு சொல்லும்போது அங்க அத்தனை பேர் உடம்புலையும் புல்லரிச்சது அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாராலையும் அந்த ஸ்பிரிச்சுவல் உணர்வை நல்லாவே உணர முடிஞ்சது. அது மட்டும் இல்லாம கருடர் கூட கும்பாபிஷேகத்துக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணாரு. அதையும் அத்தனை பக்தர்களும் பார்த்து ரசிச்சாங்க, வேண்டிக்கிட்டாங்க. செவ்வாய்ப்பேட்டை மாரியம்மா அன்பு தரும் தாயே செவ்வாய்ப்பேட்டை மாரியம்மா. கும்பாபிஷேக நாளில் கருணை பொங்குது, கோயில் முழுதும் ஜோதி விளங்குது. கும்பாபிஷேக நாளில் கருணை பொங்குது, கோயில் முழுதும் ஜோதி விளங்குது. கலச நீர் துளியில் கஷ்டம் கரையும், கருணை பார்வையில் வாழ்க்கை மலரும். அபிஷேக நாளில் கருணை பொங்குது, கோயில் முழுதும் ஜோதி விளங்குது. அருள் நீர் பொழியும் செவ்வாய்ப்பேட்டை மாரியம்மா. வேப்பிலை வாசம் வீதியில் பரவும், வேண்டிய வருடம் அனைத்தும் தருவாய் செவ்வாய்ப்பேட்டை மாரியம்மா. பால்குடம் ஏந்தி பக்தர்கள் நிறக்க, பக்தி கண்ணீர் அம்மா உன்னாலும் சொல்லும் நேரம் ஆன்மமுன்றும். இந்த கும்பாபிஷேக நிகழ்வை தொடர்ந்து பால்குட ஊர்வலமும் பிரம்மாண்டமா நடந்தது. பால்குட ஊர்வலம் மீனாட்சி அம்மன் கோயிலிருந்து தான் ஆரம்பிச்சது. தீர்த்த குடம் ஊர்வலம் போலவே எல்லா வாலண்டியர்ஸும் ஒன்று சேர்ந்து அந்த வேலையை சுலபமா செஞ்சு கொடுத்தாங்க. அந்த பால்குட ஊர்வலத்துக்கும் அதே மாதிரி தனி கலர்ல புடவை எடுத்து அந்த புடவையை கட்டிட்டு தான் எல்லாருமே வந்து பால்குடம் எடுத்தாங்க. நிறைய பக்தர்கள் அவங்களும் வந்து கலந்துக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களும் அவங்க வீட்டில இருந்தே குடத்தை கொண்டு வந்து அதுலேயும் பாலை நிரப்பி இந்த ஊர்வலத்தில் கலந்துக்கிட்டாங்க. இந்த பால்குட ஊர்வலமும் ரொம்ப பிரம்மாண்டமா நடந்தது. அது மட்டும் இல்லாம இதுலயும் ஒவ்வொரு பக்தருக்கும் முன்னாடி அவங்க கண்ணுக்கு முன்னாடியே அவங்க குடத்துல இருக்கிற பாலை மூலவருக்கே அபிஷேகம் செஞ்சாங்க. அதையும் பக்தர்கள் பார்த்து ரசிச்சு வேண்டிக்கிட்டாங்க. பால்குடம் ஏந்தி பக்தர்கள் நிறக்க, பக்தி
பக்தி கண்ணீர் நீரிழ அம்மா உன்னாலும் சொல்லும் நேரம் ஆன்மமுன்றும் அமைதி தரும் அருள் நீர் பொழியும் அம்மா செவ்வாய்ப்பேட்டை அம்மா உன்னாலும் சொல்லும் நேரம் ஆன்மமுன்றும் அமைதி தரும் அருள் நீர் பொழியும் அம்மா செவ்வாய்ப்பேட்டை மாரியம்மா கும்பாபிஷேக தீபம் எரிய குடும்பம் முழுதும் வளம் பெருகா அருள் நீர் பொழியும் அம்மா செவ்வாய்ப்பேட்டை மாரியம்மா கரகம் ஆடும் பண்கள் பாட கண்ணீர் கலந்து நாமம் சொல்ல மருள் தரும் இந்த பால்குட ஊர்வலம் முடிஞ்சு பாலபிஷேகமும் முடிஞ்சு வந்திருக்கிற அத்தனை பக்தர்களுக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. அதுவும் இந்த அன்னதானம் சாதாரணமா நடக்கல, ஒவ்வொருத்தரையும் உட்கார வச்சு பந்தி பரிமாறி தான் நடந்தது. பக்தியோட அத்தனை பக்தர்களும் பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு சந்தோஷமா அவங்கவுங்க வீட்டுக்கு போனாங்க. ஓம் சக்தி பராசக்தி. வேண்டிய வரங்கள் அனைத்தும் தருவாய் செவ்வாய்ப்பேட்டை மாரியம்மா. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். IVC Studios. We ensure your happiness.